வீட்டுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி யூடியூப்ல கண்டென்ட் போடுவோம், தொடர்ந்து ரெகுலராக போடுவோம். நம்மளும் யூடியூப்ல முன்னேறி வரணும், ஒரு பேசிவ் இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும், நம்மளுடைய ஃபேமிலிக்காக. நம்மகிட்ட வந்து ஒரு வேலையை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் இருந்தாலும், நம்ம வந்து இது மாதிரி வீடியோ எடுக்கும்போது இப்போ சின்ன குழந்தைகள் வந்து அழுது கதறும், நிறையா டிஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபேன் ஆஃப் பண்ண விட மாட்டாங்க, எங்களுக்கு வேர்க்கும்பாங்க. அப்புறம் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற கல்யாணம் முடிஞ்ச யூடியூபர்ஸ் வந்து மிக மிக பாவம். ஏன்னா அது எந்நேரம் நான் கரெக்டாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து வேலை செய்ய நினைக்கிற நேரம் தான் நம்மகிட்ட வரணும்னு சொல்லி ரொம்ப அழுது கத்தும். அப்புறம் வந்து சின்ன குழந்தைய தூக்குறத விட உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்து மேலே வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரிங்களா? ஒரு 6 காலைல 9 மணிக்கு போறீங்க, சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வரீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வேலை. சரிங்களா? 10 மணி நேரம். ஒரு தூக்கம் வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், 18 மணி நேரம். அங்கிட்ட ஒரு 6 மணி நேரம் தான் இருக்கு. அதுலயும் வீட்டுக்கான வேலைகள் வந்து அங்கே இருந்து பார்க்கணும். அப்படின்னு பார்த்தாலும் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சின்ன பிள்ளைய பார்க்கணும், அப்படி இப்படின்ட்டு ஒரு 4 மணி நேரம் போயிட்டாலும் மிச்சம் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கு நமக்காக. சரிங்களா? நமக்காக ஒதுக்குறதுக்கு. அந்த நேரத்துல வந்து ஒரு முயற்சி செஞ்சு நம்ம பணத்துக்காகத்தானே நம்மளுடைய ஒரு நாள்ல ஒரு 10 மணி நேரத்தை வந்து நம்ம வீணடிக்கிறோம். சரிங்களா? பணம் நமக்கு வரணும், அதை நம்ம ஒரு சர்வைவ் ஆகணும், வாழணும். சரிங்களா? நம்ம பணத்துக்காக நம்மளுடைய 10 மணி நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் அதில் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்கள் நேரத்தை பணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரே ஒரு 2 மணி நேரம் நமக்கு கிடைக்குதா? பேசிவ் இன்கம்னா இப்போ வந்து நம்ம ஒரு தடவை உழைக்கிறதுக்கு வாழ்க்கை முழுக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் யூடியூப். சரிங்களா? அந்த 2 மணி நேரத்தை யூடியூப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து மானிட்டைசேஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து வரக்கூடிய பணத்தினால நம்மளுடைய 10 மணி நேரத்தை வந்து நம்ம வந்து மீண்டும் வந்து நம்மளே வச்சுக்கிறலாம். சரிங்களா? ஒரு வேலைக்காக வெளியே போக வேண்டிய தேவையில்லை. சரிங்களா? சுதந்திரமா இருக்கலாம். சரிங்களா? நம்முடைய 10 மணி நேரம், அது 2 மணி நேரத்தை வச்சு 10 மணி நேரம் நம்ம வாங்க போறோம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி நம்ம வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் வந்து நம்மளுடைய யூடியூப் கனவுக்காக நம்ம வந்து உழைக்கணும். சரிங்களா? ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிடணும். ஒரு வீடியோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே மதன் கோரியில அப்படி எடுத்த உடனே வீடியோ ஷூட் பண்றாரு, அவர் போடுறாரு, அவ்வளவுதான். அவருக்குள்ளதான் கண்டென்ட் இருக்கு, கண்டென்ட் வந்து வெளியில இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய நம்ம செல்வாட்டக்கு அண்ணன் இருக்காப்புல, அவரையுமே நீங்க பாருங்க. அவர் வந்து கையில இப்படி செல்ல எடுப்பாரு, பார்த்துட்டு வீடியோ போடுவார், போய்கிட்டே இருப்பாரு. அவருடைய இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? செல்ல எடுப்பாங்க, வீடியோ போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப மெனக்கட்ட மாட்டாங்க. ரொம்ப மெனக்கட்டா நம்ம வந்து வீடியோ போடவே மாட்டோம். சரிங்களா? அதனால சிம்பிளா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஸ்கில் இருக்கா, ஒரு திறமை இருக்கா, அதை வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சும்மா செல்ல கையில் எடுத்து கேமரா ஆன் பண்றீங்களா, அவ்வளவுதான். ஒரு வீடியோ 5 நிமிஷம் பேசுறீங்களா, அதுல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல வந்து கட் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வீடியோ, அவ்வளவுதான். அது ஒரு கண்டென்ட். சரிங்களா? வாழ்க்கை முழுக்க அது வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கும் போது அது வியூவர்ஸ் பார்க்க உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சூப்பர் வீடியோ, நல்ல வீடியோ, இது கெட்ட வீடியோ, வியூஸ் போட அப்படிலாம் கிடையாது. அது ஒரு சொத்து. சரிங்களா? நிலம் வாங்கி போட்டால் ரேட்டு ஏறும் காலப்போக்கில். சரிங்களா? அது மாதிரி ஒரு யூடியூப் வீடியோங்கிறது இந்த காலத்தில் வந்து அறிவு தான் மிகப்பெரிய சொத்து நமக்கு. சரிங்களா? அது ஒரு சொத்து. ஒரு வீடியோங்கிறது அது காலம் முழுக்க நமக்கு வந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து. சரிங்களா? அதை வந்து நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க. தினம் தினம் நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த யூடியூப்காக இன்வெஸ்ட் பண்ணி வாரத்தில் ஒரு 2 வீடியோ உருவாக்குங்க. சரிங்களா? உருவாக்கி அதை வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமிங் வச்சுக்கோங்க. அந்த டைமிங்கில் வந்து சனிக்கிழமை காலைல ஒரு 8:30 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமிங் வச்சுக்கிட்டு அதில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய 2 மணி நேரத்தை வந்து இந்த யூடியூப்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய அந்த வேலை பார்க்கக்கூடிய 10 மணி நேரத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடையதான் ஆக்க போகிறோம். சரிங்களா? பணத்துக்காகத்தானே அந்த 10 மணி நேரத்தை வந்து செலவிடுறோம். அந்த பணத்தை இந்த 2 மணி நேரத்தை வச்சு சம்பாரிச்சு அந்த 10 மணி நேரத்தை நம்ம வந்து வாங்க பார்ப்போம். இது புரியுதா, குழப்புதா? புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால வந்து கடின உழைப்போட யூடியூப்ல வந்து முயற்சி செய்யுங்க. உழைப்புனா என்ன, உழைப்பு தான் உயர்வு தரும். சரிங்களா? நம்ம வந்து உழைக்கவே மாட்டேங்கிறோம். சரிங்களா? உழைப்புனா என்னன்னா கண்ணை மூடிக்கிட்டு இறங்கி இறங்கி வேலை செய்யணும். நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் யூடியூப்ல நம்ம எங்கிட்டு என்னைக்காவது அவ்வளோ வேர்வை சிந்தி உழைச்சிருக்கோமா? கிடையாது. சரிங்களா? ரொம்ப எஃபர்ட் போட்டாதான் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாமே நம்ம போட தான் அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து பலன் அளிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? யூடியூப்பை நம்புங்க. நிறைய பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளால முடியாதுன்ட்டுலாம் கிடையாது. சரிங்களா?
மற்றவங்களும் நம்ம கண்ணுக்கு எதிர நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நம்மளும் கண்டிப்பா முன்னேறி வருவோம். எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலுமே ஒரு 2 மணி நேரத்தை நமக்காக ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையில ஒரு 10 மணி நேரத்தை நமக்கானதா ஆக்குறதுக்காக நீங்க முயற்சி செய்யுங்க. நம்ம சுதந்திரமா வாழணும். சரிங்களா? நம்ம சுதந்திரமா வாழணும். அதுக்காக தான் பிறந்திருக்கோம். சரிங்களா? கன்சிஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க யூடியூப்ல. இன்னும் போனீங்கன்னா இப்ப உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். சரிங்களா? இவ்வளவு இந்த மாதிரியான சூழல்கள்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு யூடியூபர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி சூழல் கூட உங்களுக்கு இருக்காது. நீங்க கூட கொஞ்சம் ஃப்ரீயா கூட நீங்க இருக்கலாம். வேலைக்கு போகாம இருக்கலாம், திருமணம் ஆகாம இருக்கலாம், ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போய் கூட உங்களுக்கு வீடியோ போடக்கூடிய சூழல் கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு லக்கி பர்சன் தான். சரிங்களா? அசால்ட்டா நீங்க வீடியோ போட்டு முன்னேறி வரலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? யூடியூப்ல ரெகுலரா கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா நான் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் முன்னேறி வந்துருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.